யாருடைய நடிப்புக்கு நீங்கள் ரசிகர்? எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் படம்லாம் பார்க்கும்போது இந்த டைரக்டருடைய படத்தில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷ் லிஸ்ட் இருக்கா? பிரதீப் ரங்கராஜ் அதை பற்றி ஜென்சி கரெக்ட். சினிமா வேணான்னு நீங்கள் போயிட்டாலும் சினிமா உங்களை விடுறதா இல்லை, உங்கள் குடும்பத்தை விடுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இவனை விட்டுறதா இல்லை. இன்னைக்கு உங்கள் பேரன் நடிக்க வந்திருக்காரு. நான் ஏதோ வக்கீலுக்கு படித்தேன், அப்புறம் நடிகன் ஆகிட்டேன். இவன் பலகலை பண்ணன். சினிமாவுக்கு யார் வேணாலும் வரலாம். ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருந்தால் யார் வேணாலும் வரலாம். ஆனால் சின்ன குழந்தையா இருக்கும் போதே பாட ஆரம்பிப்பான். ஒரு மாதிரியாக பாடுவான். அப்போல்லாம் நான் நினச்சேன் இவன் எங்கே பாட போகிறான். நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? டெஃபினெட்லி சார். அது ஃபர்ஸ்ட்லி நடிப்புங்கிறது பழைய காலத்தில் பாடிண்டே நடிப்பாங்க. அது எவ்வளோ எவ்வளோ கிரேட் இல்லைங்களா? அது அங்கேருந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோம். பாடுறது வேறு, நடிக்கிறது வேறு. எனக்கு அதை திருப்பி கொண்டு வரணுங்கிற ஆசை. ஆஸ் இன் ஒன் டேக்லேயே பாடிட்டு நடிக்கிறது இல்லை, பட் ஒரு பாடகராக ஒரு நடிக்கிறதோ அந்த ஆர்ட் ஃபார்மை கொண்டு வந்து மேக்கிங் பீப்புள் ஃபீல் சம்திங். அவங்க நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை மோல்ட் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான். ஸோ நான் ஒரு மூவி பார்க்குறது கூட ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் கண்லேருந்து ஆக்ட் பண்ணுறது. நம்ம பாடியே தேவையில்லை, கண்லேருந்தே எல்லாமே சொல்லலாம். ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், ஒரு சேட்னஸாக இருக்கலாம், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஒரு காமெடிக் லுக்காக இருக்கலாம், தாத்தா பண்ணுறது. ஸோ அதுக்கு சவுண்டே தேவையில்லை. சார்லி சாப்ளின் ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா? அது எவ்வளோ பேர் ரசிச்சாங்க. தாத்தாவே இன்ஸ்பயர்ட் பை தட். ஸோ எனக்கு அதான் ஆசை, டு பிரிங் மியூசிக் அண்ட் ஆக்டிங் அண்ட் அது ஒரு திருப்பி ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும். பீங் ஏபிள் டு மூவ் பீப்புள், அதுதான் என்னோட கோல். இப்போ நடிப்பு பயிற்சி பள்ளிகள் பல அமெரிக்காவில் கூட இருக்குது. அதில் ஏதாவது பயிற்சி பெற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? நான் ஆக்சுவலாக ட்ராமாவில் இப்போது ரீசெண்ட்லி கார்னல் யூனிவர்சிட்டி ட்ராமா கிளப்பில் சேர்ந்துருக்கேன். ஸோ அங்கே ஒரு ஃபியூ செஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை விட என்னோட செல்ஃப் ஸ்டடி அந்த மாதிரி தான். ஸோ மூவிஸை பார்க்குறது, அனலைஸ் பண்ணுறது, சில ஃபெலோ ஆக்டர்ஸ் கூட பேசுறது, ஃபீட்பேக் வாங்கிக்கிறது, நம்ம ஆக்ட் பண்ணி காமிக்கிறது, அந்த மாதிரி தான் சார். யாருடைய நடிப்புக்கு நீங்கள் ரசிகர்? தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹிந்தியில் ரன்பீர் கபூரை ரொம்ப பிடிக்கும். நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும். ஃபஹத் ஃபாசில் சார் மலையாளத்தில், எனக்கு மலையாளம் சினிமா ரொம்ப பிடிக்கும் ஆல்சோ. அவங்க எடுக்கிற விதம் எல்லாமே. ஸோ எல்லாருமே இந்த ஓன் ஜான்ரா, இந்த ஓன் ஸ்டைல் இல்லைங்களா? ரஜினி சார் அவங்களோட ஸ்டைல், அது கமல் சார் அவங்க ஆக்டிங் அண்ட் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் எல்லாமே பிடிக்கும். பல நட்சத்திர நடிகர்கள் தமிழ் இருக்காங்க. ஆனாலும் முதல்ல எடுத்தோடனே அவங்க பேர் வந்து தனுஷ்னு வருது. இல்லை, அவர் ரொம்ப வெர்ஸ்டைல்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு அவர் படம்லாம் பார்க்கும்போது ஐ see myself. he brings us into that zone. நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா கூட ஐயோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம்னு ஒரு இது. எஸ்பிபி சார் மாதிரி தான் பாட்டும் ஆக்டிங்கும் நம்மளை வேற எங்கேயானு கூட்டின்னு போவோம். நம்மளுக்கு ரொம்ப வரிஸ் இருக்கும் போது நம்ம சினிமா தியேட்டர் ஃப்ரெண்ட்ஸோட போனால் என்னாகும், நம்ம மறந்துடுவோம் ஒரு பீரியட்க்கு. அதே தான் மியூசிக், ஆக்டிங் எல்லாமே. தனுஷ் சாரை பார்க்கும் போது நம்ம மறந்துடுவோம் அவர் என்ன கேரக்டர் லிவ் பண்ணுறாலும் நம்மளும் லிவ் பண்ணுறோன்னு ஒரு இது. ஸோ எனக்கு அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் கேன் தே பிரிங் யூ டு வாட் தே ஆர் ஃபீலிங். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ நம்மளும் அதை ஃபீல் பண்ண வச்சுட்டா அது ஒரு ஆர்டிஸ்ட். அது ஒரு ஆக்டர், ஒரு டான்ஸர், ஒரு சிங்கர் இல்லை, அது ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா எனக்கு ஒரு பிலீஃப் இஸ் ஆர்ட்டுங்கிறது ஒரு ஃபார்மில் வராது ஒரு பர்சனுக்கு. ஒரு டான்ஸராக இருந்தால் அவங்க நடக்கிற விதத்துலேயே தெரிஞ்சிடும். அவங்க டான்ஸ் ஆட தேவையில்லை. நான் நிறையா பார்த்துருக்கேன். அது லைக் ஒரு சிங்கராக இருந்தால் அது மற்ற விதத்துலேயே தெரிஞ்சிடும். ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவங்க எப்படி லைஃப்பை அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க தெரிஞ்சிடும். ஸோ ஆர்ட்டுங்கிறது நிறைய ரூபத்தில் வரும். அண்ட் தெல் பி பேஷனட். எல்லா ஆர்ட்டையும் அப்ரிஷியேட் பண்ணுற குவாலிட்டி நிறைய இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்குது. ஸோ என்ன மாதிரியான படங்களில் நடிக்கணும் அப்படின்றது உங்கள் ஐடியா? நான் இருக்கிற ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஒரு டீப் லவ் ஸ்டோரியில் நடிக்கணும். ஒரு டெப்த் இருக்கிற லவ் ஸ்டோரி. அது சும்மா போகிறாங்க, ஹீரோன் வராங்க, ஃபால் இன் லவ், அது ஓகே. பட் எனக்கு ஒரு கமெடிக் எலிமெண்ட் இருக்கு. இன்டென்சிவ் லவ் ஸ்டோரி. இன்டென்சிவ் வித் ஒரு ஜாலியாக எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி, பட் அதில் ஒரு டெப்த் இருக்கணும். லவ்ங்கிறது என்னன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் காட்டுற லவ் ஸ்டோரியாக பண்ணணும். எனக்கு இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸில் நிறைய பிடிச்சது லவ் டுடே பிடிச்சது, நிறைய குட் நைட் பிடிச்சது, நிறைய ஸ்டோரிஸ் பிடிச்சது. அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ்ங்கிறது என்ன, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் காதல் வந்திருக்கா? டெஃபினட்டாக வந்திருக்கு. காதல் இல்லாமல் வாழ்க்கையில், காதல் இல்லாமல் இசையும் இல்லை. ஸோ டெஃபினட்டாக வந்திருக்கு. அதனால தான் எனக்கு இந்த சாங் ஆல்சோ கம்போஸ் பண்ணேன். பிகாஸ் அந்த ஐடியா, நம்ம யாரை ரொம்ப காதலிக்கிறோமோ, அவங்க யாரை நம்மள ரொம்ப காதலிக்கிறாங்களோ, நம்ம போனதுக்கு அப்புறம் கூட அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. அருமை. அண்ட் அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா, அதில் ஒரு ஃப்ராக்மெண்ட், ஒரு பீஸ் நமக்குள்ளே இருக்கும்ல. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, அவங்க என்ன பண்ணாங்களோ, எங்கேயான ஞாபகம் வரும். அவங்க ஒரு ஒரு மிராஜ், ஒரு ஃப்ரேம்ஸ் வித் லாட் ஆஃப் பீப்புள் இருக்குது நம்ம ஹார்ட்டில். அவங்க ஒரு பார்ட் தான். ஸோ எனக்கு அப்படி தான் பார்க்குறேன். அமெரிக்காவில் இருக்க காதலும் இந்தியாவில் இருக்க காதலும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போ மாறிட்டு இருக்கு இந்தியாலேயும். எனக்கு என்னென்னா ஒரு டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாக போகிறதுன்னு ஒரு ஒரு அவுட்லுக். அங்கேயா? 2 இடத்துலையும். அங்கேருந்து நான் என்னால் பேச முடியும், பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கேயும் அதுதான் பார்க்குறேன். லைக் டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக போகிறது. நான் எதானே ஒத்து வரலைன்னா விட்டு போயிடும். பட் அது விட்டு போகிறது தான் ஒன்லி சொல்யூஷன் இல்லை. அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லி ஒருத்தவங்க கூட வாழணும்னு ஆசை வந்ததுன்னா அவங்க கூட தான் வாழணுமா, ஆர் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நீ தான் வேணுங்கிற சொல்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தான் ரிலேஷன்ஷிப் பொறுத்தோன்னு நான் நினைக்கிறேன். கராத்தேவும் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் ஆக்ஷன் படங்கள் நடிக்கணுன்ற ஆசை அதிகமாக இருக்கா? இருக்குது சார். எல்லாமே ஒன்றத்தில் வராது. ஸோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம். பட் எனக்கு காதல்கிறது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம். உண்மைதான். ஆக்ஷன் ஃபைட்டு, லவ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. கரெக்ட். ஆக்ஷன் ஃபைட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. சில பேருக்கு சண்டை நல்லா போடுவாங்க, பாருக்கு போய் சண்டை போடுவாங்க, இது போடுவாங்க. ஆனால் சில பேருக்கு ரொம்ப சாஃப்ட்டு சண்டை போட மாட்டாங்க. எல்லாருக்குமே காதல் வரும். சாஃப்ட்டு, ரொம்ப டஃப் பசங்க, பொண்ணுங்க, எல்லாருக்குமே காதல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, எல்லாரும் ரிலேட் பண்ணுற ஸ்டோரி எனக்கு ரொம்ப ஆசை பண்ணணும். மனசுடைய ஸ்ட்ரென்த் என்ன? ஃபேமிலி. என்னோட ஸ்ட்ரென்த் ஃபேமிலி தான். ஏன்னா நான் நிறைய இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கேன். நான் பார்க்குறது என்னென்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து பிரேக் பண்ணுறதே ஒரு ஜேர்னி. அது ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா முடியவே முடியாது. எனக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட். அம்மா, என் அப்பா, தாத்தா, பாட்டி 2 சைட்லேயும் ரொம்ப சப்போர்ட்டிவ். அவன் ஆக்சுவலாக ஆக்டிங்குள்ளே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு விஷ் பண்ணுறாங்க. மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அவங்க தான் என்னோட ஸ்ட்ரென்த். உங்கள் அப்பா கிட்ட எனக்கு நடிக்க விருப்பமாக இருக்குன்னு சொன்னபோது என்ன சொன்னார் உங்கள் அப்பா? என்ன பண்ணாலும் பார்த்து பண்ணு சொன்னாங்க. அது இட் குட் பி ஸ்டோரியை கேட்குறது, என்ன ஸ்கிரிப்ட் சைன் பண்ணுறோம், யார் கூட ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே. பிகாஸ் அது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற எண்ணம் தான். அண்ட் ஆல்சோ படிப்பை விட்டுடாத. அது படித்து என்ன வேணாலும் பண்ணு. அண்ட் அதான் நான் பண்ணியிருக்கேன். இப்போது மாஸ்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கட்டும், கம்மிங் டு கம்ப்ளீஷன். அண்ட் பேச்சுலர்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ அந்த படிப்பும் ஐ சாட்டிஸ்ஃபைட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துட்டேன் அப்பா அம்மாவுக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போது நீ போய் என்ன வேணாலும் பண்ணு, இப்போது வி ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ், நீ பண்ணுவேன், என்ன உனக்கு அந்த டேலண்ட்டும் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. உங்கள் தாத்தா வன்னியராடை மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர், பல 100 படங்களில் நடித்தவர். கரெக்ட். சினிமா பற்றி பேரனான உங்களுக்கு என்ன சொன்னார்? என்ன பண்ணுறியோ அது ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பண்ணு. படிப்பில் போனோன்னா அது ஃபுல் எஃபர்ட் கொடுத்து பண்ணணும். சினிமாக்குள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக உன்னால் என்ன முடிஞ்சதோ பண்ணு. ஃபார் நத்திங் எல்ஸ். பேஷனுக்காக, காசுக்காக இல்லை, ஃபேம்காக இல்லை, எதுக்காகவும் இல்லை. ஃபார் நத்திங் எல்ஸ். அது பேஷன், லவ் ஃபார் வாட் யூர் டூயிங். அப்போது ஒர்க் வில் நெவர் ஃபீல் லைக் ஒர்க். ஒவ்வொரு நாளைக்கு ஷூட்டிங் போகும்போது தாத்தா சொல்லுவாங்க, அது ஒர்க் மாதிரியே இருக்காது. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதனால தான் he acted till 85 அந்த மாதிரி. ஸோ give your all and don't worry about the rest. நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு அறிவிப்பு வந்தோடனே பல பேர் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை கேட்போம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு லேர்னிங் ஆல்சோ. நம்ம இது பண்ணலான்னு தோணும், அதுக்கப்புறம் இது பண்ணலான்னு தோணும். நம்ம டீட்டெயில்டாக கொஸ்டின்ஸ் கேட்குறது, இந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகிறதுன்னு. பிகாஸ் எல்லாரும் நேரேட் பண்ணுறது நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனால் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது புரிஞ்சுக்கிறது, டைரக்டர் யாருன்னு புரிஞ்சுக்கிறது. அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க. இவன் இப்படி தான் நடந்துப்பான் நிஜ லைஃப்லேயும். நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க எப்படி யோசிப்பாங்க அதெல்லாம். பிகாஸ் அவங்க எடுக்கிற ஃபிலிமே நம்ம பாடுற பாட்டு மாதிரி தான். நம்ம பாடுற பாட்டு நம்மளாக தான் இருக்கும், நம்மளோட ஃபீலில் வரும், நம்மளோட தாட்ஸில் வரும். அவங்க எடுக்கிற மூவி கூட அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வி ஷுட் அலைன். அவங்களுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம் இருந்ததுன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் அந்த மூவி ஒத்து வராது. ஸோ நான் தான் பார்ப்பேன். தமிழ் மொழி படங்களில் அதிகமாக நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்திய மொழி படங்களில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா?
தமிழ் தான் ஸ்டார்ட்ல. அதுக்கப்புறம் எனக்கு அஃப்கோர்ஸ் கோல் இந்தியா. எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா தமிழ் தெலுங்கு எல்லாமே ஆல் இந்தியா ஆயின்னு. ஸோ அது நான் லாங்குவேஜ் மூலியமாக த்ரூ லாங்குவேஜ் நான் பார்க்கல. as long as நல்ல ஸ்கிரிப்டாக இருந்து தமிழ் ஃபில்மாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு பிடிச்ச மொழி, நான் நல்லா நடிப்பேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். இந்த டைரக்டருடைய படத்தில் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது விஷ் லிஸ்ட் இருக்கா? பிரதீப் ரங்கநாதன். ஓ அருமை. ஏன்னா அவருக்கு ஒரு அவுட்லுக் ஆன் லைஃபே நான் ரொம்ப ரெசனேட் பண்ணுறேன். அவரோட பிலீஃப் சிஸ்டம், காதலை பற்றி, லைஃப்பை பற்றி, பசங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அதை பற்றி, கரெக்ட், பொண்ணுங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அது எல்லாத்த பற்றியும் நான் ரொம்ப ரெசனேட் பண்ணுறேன். அண்ட் அவங்க பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட சிலதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லவ் டுடே, டிராகன் எல்லாமே பார்த்துருக்கேன். டிராகன் அவங்க டைரக்ட் பண்ணதில்லை, பட் அவங்க ஆக்ட் பண்ணது. அவர் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, அவ்வளோ நல்லாவும் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடித்தா எனக்கு ரொம்ப நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி. உங்கள் தாத்தா முன்னாடி ஏதாவது நடிச்சு காட்டியிருக்கீங்களா? டெஃபினட்டாக சீன்ஸ் நடிச்சு காட்டியிருக்கேன். அவர் நடித்த சீன்ஸே. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அவர் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் நடிச்சு காட்டுவார். ஸோ நாங்கள் நிறைய அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்டு கூட நிறைய பாடுவேன். அவருக்கு தெரியாதது இல்லை. ஸோ நடிச்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, பல இயக்குனர் உங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது சந்திச்சாங்களா? சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இருக்கீங்களா? டெஃபினெட்லி நான் ஆக்சுவலி சந்திச்சுன்னு தான் இருக்கேன். ஒருத்தர் 2 பேரை ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் வீக்கே சந்திச்சேன். ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ், நான் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார்ங்கிற ஸ்கிரிப்ட்ஸ் வர மாதிரி இருக்கு. அருமை. ஸோ அந்த மாதிரி நான் பேஷண்ட்டாக டெஃபினட்டாக ஒரு டிசிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் சூன். அண்ட் தியேட்டரில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ எஸ், பேசின்னு இருக்கேன், ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுன்னு இருக்கேன். அண்ட் எக்ஸைட்டட் ஃபார் வாட்ஸ் அஹெட். பழைய படங்கள்லாம் பார்ப்பீங்களா? சிவாஜி, எம்ஜிஆர் நடித்த படங்கள்லாம் சீன்ஸ் பார்ப்பேன். ஆனால் படம் பார்க்குற வாய்ப்பு எனக்கு அவ்வளோ கிடைக்கல. ஸோ பட் எல்லாம் புது படமும் நான் அப் டு டேட் தான். புது ஆர்டிஸ்ட் எல்லாரோட படமே பார்ப்பேன். அண்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. ஸோ இவங்க நடித்தா பார்ப்பேன், அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. யார் நடித்தாலும் படத்துக்காக பார்ப்பேன். அண்ட் எல்லாத்துலேயும் யார் படம் எடுத்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு அதுதான் பிலீஃப். இஃப் சம்ஒன் இஸ் சம்வேர், யாரான ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் அங்கே இருக்காங்க. மியூசிஷியனாக இருந்தாலும் சிங்கராக இருந்தாலும் அவங்களுக்கு லக்குப்பான்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. எனக்கு அது பிலீஃப் இல்லை. அவங்க அங்கே இருக்காங்கன்னா ஒரு ரீசன் இருக்காங்கன்னு நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன். அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்கும். என்ன மாதிரியான ஸ்கிரிப்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டெப்த் இருக்கிற லவ் ஸ்டோரி, கேரக்டர் மெச்சூரிட்டி, growth வித் டைம் தெரியணும் ஸ்டோரியிலேயே. ஸோ அது அப்படியே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஃபுல் ஸ்டோரியை முடிக்கிறத விட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆரம்பித்து அதை இன்னும் மெச்சூராக ஆக்கி அந்த கேரக்டரை ஒரு டெவலப்மெண்ட், நம்ம எப்படி லைஃப்பில் நானும் டெவலப் ஆகியிருக்கேனோ அந்த பொண்ணுங்க டெவலப் ஆவாங்க, ஆண்கள் டெவலப் ஆவாங்க, அதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருக்கணும், ஒரு டெப்த் இருக்கணும். அதான் நான் பார்க்குறேன். ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? மியூசிக்கில் நிறைய பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது மியூசிக் இந்தியா ஃபவுண்டேஷன்னு ஒரு மலையாளம் குரூப் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக என்னோட ஸ்கூலில் ரெக்ரூட் பண்ணாங்க. என் ஸ்கூலில் குவயர் இருக்குது இல்லைங்களா, அங்கே நான் ஆக்சுவலாக ஒரு இந்தியன் சாங் பாடிருந்தேன் ஸ்டேஜில். அண்ட் அவங்க ஆக்சுவலாக பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப நல்லா பாடுற, ஒரு ஈவெண்ட் இருக்குது, நஜீம் அர்ஷத்னு மலையாளம் பிளேபேக் சிங்கரும் மனோஜ் ஜார்ஜ் வயலினிஸ்ட் கிராமி அவார்ட் வினரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பே ஏரியாவில். அதுக்கு ஒரு ஓப்பனிங் ஆக்ட் தேடுறோம். அண்ட் உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ஸோ நீ ஒரு ஆடிஷன் கொடுக்குறியான்னு கேட்டாங்க. ஆடிஷன் கொடுத்தேன், செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் போய் ஓப்பன் பண்ணேன் அந்த ஸ்டேஜ் ஷோக்கு. அங்கேருந்து ஆரம்பிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பே ஏரியாவில், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி கூட ஸ்டேஜ் ஷோஸ் வந்தது. வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸஸ். டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்ஸோட சூப்பர் சிங்கர்ஸ் நிறைய பேரோட பெர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ அமெரிக்கா, இந்தியா வாழ்க்கை முறை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லா நாட்டிலையும் நல்ல விஷயம் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இந்தியா, நம்ம கல்ச்சர், நம்ம பீப்புள், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் வேல்யூஸ் பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப பிடிக்கும். அமெரிக்காவும் நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ அது நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. அண்ட் அந்த கண்ட்ரி கூட நல்லா இருக்கும். வாங்க மூர்த்தி சார், வாங்க. சினிமா வேணான்னு நீங்கள் போயிட்டாலும் சினிமா உங்களை விடுறதா இல்லை, உங்கள் குடும்பத்தை விடுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இவனை விடுறதா இல்லை. இன்னைக்கு உங்கள் பேரன் நடிக்க வந்திருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் ஏதோ வக்கீலுக்கு படித்தேன், அப்புறம் நடிகன் ஆகிட்டேன். அதனால் படிப்பு ரொம்ப முக்கியம். அவன் நல்லா படிக்கிறான். அப்பார்ட் ஃப்ரம் தட் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவனுக்கு. இப்போ சாங் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஆர்ட்டுங்கிறது தொடரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே மகன் மனு, அவன் வீணை வாசித்தான் ஒரு 8 வருஷம். அவனுக்கு பிறந்தவன் இவன் பலகலை மன்னன். பாட்டு பாடுறான், டான்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டான், மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா படிப்பான். எனக்கு நான் சம்பாதிச்ச பேரை விட இவங்க நல்லா இருக்கிறத பார்க்க போய் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது.
என்னுடைய கனவு நினைவாச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நடிக்க வந்ததுக்கும் மனசு நடிக்க வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி சினிமா பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் எதுவும் கிடையாது. தடால்னு ஸ்ரீதர் உங்களை கூப்பிட்டு வந்து சினிமா நடிகராகிட்டார். ஆனால் உங்கள் பேரன் அப்படி இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ம் ஏன்னா இஸ் வெல் குவாலிஃபைட். எனக்கு ஒரே ஒரு பிரின்சிபல் தான், ம் சினிமாவுக்கு யார் வேணாலும் வரலாம். ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருந்தால் யார் வேணாலும் வரலாம். ஆனால் பேசிக்காக ஒரு எஜுகேஷன் ஒன்று இருக்கணும். ம் அதில் இவன் படிப்பை விடாமல் அவன் நல்லபடியாக படிச்சுக்கிட்டே வந்தான். ப்ளஸ் he has developed these arts like singing and now he is interested in acting. அதனால் ஐ ஃபீல் he will do really well. இன்ஃபேக்ட் என்னை விட பெட்டராக பண்ணுவான்னு எனக்கு தோணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் இன் த காமெடி லைன். பரவாயில்ல, he should shine as an actor. அதுதான் எனக்கு ஆசை. அட் தி சேம் டைம் he should also look after his own business and other things. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. என் பையனை ரொம்ப பிடிக்கும். அதையும் விட இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் பையனையும் விட இவன் டேலண்டட். அவனுக்கு தெரியாத பல விஷயங்கள் இவனுக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருக்கும் போதே பாட ஆரம்பிப்பான். நான் நினச்சேன் இவன் எங்கே பாட போகிறான், படிப்பு தான் நல்லா வரணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டோம். பட் காட் willed it. சங்கீதத்துலேயும் நல்ல ஒரு நாலேஜ் இருந்துச்சு. படிப்பும் நல்லா படிக்கிறான். வாய்ஸை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிப்பான். அது ஒன்று. செஸ்ஸில் got நேஷ்னல் மாஸ்டர். வெரி குட். அதுலேயும் அவன் பண்ணான். ஸோ இதை மாதிரி மல்டி டேலண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் காட் என்ன நினைக்கிறோ அந்த வழியில் போகிறான். பட் ஈ ஷுட் பி equipped ஃபார் ஆல் தி திங்ஸ். ஏன்னா இன்றைக்கி வி ஆர் லிவிங் இன் அ சேலஞ்சிங் வேர்ல்டு. ட்ரூ. ஏகப்பட்ட காம்படிஷன். சாப்பிட்றதுக்கே காம்படிஷன் வைக்கிறான். நல்லா திங்கிறதுக்கு அது ஒரு காம்படிஷன் வைக்கிறான். அந்த அளவுக்கு காம்படேட்டிவ் ஸ்பிரிட் வந்தாச்சு. இந்த உலகத்தில் வாழணும், அதுவும் வெற்றியோடு வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு 4-5 டேலண்ட்டாவது இருக்கணும். ஒன்றே நம்பி இருந்து ஏமாந்துடக்கூடாது. அதுதான் நான் அவனுக்கு சொன்னேன், யூ ப்ராக்டிஸ் எவ்ரிதிங். மியூசிக்கோ, டான்ஸோ, படிப்போ, எதை வேணாலும் பண்ணிக்கிட்டே இரு. ஏதோ ஒன்றில் காட் வில் கான்சன்ட்ரேட் தட் யூ ஷுட் கோ ஒன்லி ஃபார் திஸ். அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். நவ் யூ ட்ரை டு க்ரோ யுவர் டேலண்ட்ஸ். அதுதான் முக்கியம்னு எனக்கு இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஏன்னா நான் I was in America the last 4 months. I saw his activities. highly disciplined. அவனுக்கு வந்து சாப்பாடு கூட முக்கியம் இல்லை. ஏதாவது either he'll be studying or he'll be singing, இல்லை செஸ் விளையாடுவான். he will never waste his time. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வீக்லி 3 or 4 times he'll go to gym in the evening. எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஐ ரியலி லவ் him for that. அதுக்கப்புறம் வாட் காட் willed we don't know. பட் he will definitely shine in some field. I am absolutely sure. ஏன்னா because of his sincerity, honesty and the faith towards him. தன்னை நம்புகிறவன் அவன். கரெக்ட். இன்னொருத்தரை நம்பலை. என்னுடைய டேலண்ட் ஐ வில் கம் அப்னு நம்புகிற ஒரு பையன் நிச்சயமாக வருவான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் முன்னாடி பாடியும் காட்டிருக்காரு, நடிச்சும் காட்டியிருக்கேன்னாரு. வீட்டில் கலாட்டா இதுதான். ஒவ்வொன்று எங்கேயும் அவனுக்கு ஞாபகம் வரும். எனக்கு மறந்து போயிடும். அவன் ஞாபகப்படுத்தி நீ இப்படி சொன்னேன்ப்பா, இல்லை என்ன கலாட்டா பண்ணுவான். அதெல்லாம் வெரி லைவ்லி அட் ஹோம் ஆல்சோ. got லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் லைஃப். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த ஏஜில் இப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா தே வுட் லவ் டு வெளியில் போகணும், 4 ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போகணும், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நார்மலி பிக்சர்ஸ் போகணும். அப்படி இல்லை. இவன் அப்படி இல்லை. பிக்சருக்கும் போவான், பார்ட்டிக்கும் போவான். ஆனால் எல்லாமே லிமிட்டட். ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் எல்லாம். அதை தாண்டி போகவே மாட்டோம். அதனால் என் ஃபாதர் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சுத்தமாக அட்வைஸே பண்ண வேண்டாம். என்னுடைய அட்வைஸ் பெரிய விஷயம் இல்லை. ஐ எம் ஒன்லி வாட்சிங் ஹவு ஹி க்ரோஸ். அது இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் அண்ட் காட் வில் ஹெல்ப் ஹிம் ஐ ஃபீல். உங்களுடைய அனுபவத்தின் துணையோட உங்கள் பேரனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க நீங்கள்? பி சின்சியர் டு யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் ஆல்வேஸ். ஏன்னா வி ஹேவ் டு லிவ் இன் த சொசைட்டி. எல்லாருக்கூடையும் வாழணும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால் சின்சியர் ஆகணும். அதே மாதிரி உனக்கு நீ சின்சியர் ஆகணும். ஐ ஹவ் டேக்கன் அப் திஸ் ஜாப். அதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா பண்ணணும். சூப்பர். யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துனுட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைஃப். அண்ட் யூ வில் ஹேவ் அட் ஓல்ட் ஏஜ் அந்த மாதிரி ஒரு 90 years ஆகிற போது நீ ஈஸி சேரில் பார்த்துக்கிட்டு யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் நாட் வேஸ்டட் யுவர் லைஃப். Every minute you have used it. Super. And you have been very true to yourself. Super. And also to people who are near and dear to you. உங்களை மாதிரி ஒரு கிராண்ட் ஃபாதர் கிடைக்கிறதுக்கு நிஜமாகவே மனசு கொடுத்து வச்சிருக்கணும். இதை மாதிரி ஒரு கிராண்ட் சன் கிடைக்கிறதுக்கு நான் தான் அதிர்ஷ்டப்பட்டு. ஏன்னா இந்த காலத்து பையன் அவன். கரெக்ட். இந்த காலத்து பையன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. இவனை பற்றி கவலையே இல்லை. லெட் ஹிம் கோ எனிவேர். ஆஸ்திரேலியா போகிறானோ, அயர்லாண்டு போகிறானோ, அதை பற்றியே கவலையே இல்லை. இல் கம் அவுட் ஹாப்பியாக வந்துடுவான். அதனால் அந்த கான்ஃபிடென்ஸு பர்டிகுலர்லி ஒரே சைல்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இருக்கும். கரெக்ட். ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. இவனை பற்றி கவலையே இல்லை. எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு பையன். எனிவேர் ஈ கேன் மேனேஜ். அந்த மாதிரி ஒரு நல்ல டெம்பர். இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி வெரி வெரி
ப்ரௌட் ஆஃப் மை கிராண்ட் சன். தேங்க்யூ வெரி தேங்க்யூ ப்ரௌட். சார் தேங்க்யூ. தேங்க்யூ சார். காட் பிளஸ். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.